Hi friends, welcome to our channel. In the video நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா methods of improving string efficiency or methods of increasing string efficiency. இது அண்ணா யுனிவர்சிட்டியில எப்பவுமே ரிப்பீட்டடா அடிக்கடிக்கு கேக்குற ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு क्वेश्चन தான். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். இந்த क्वेश्चन எப்படி சால்வ் பண்றது அப்படினு பார்க்கலாம். So first method என்னன்னு பாத்தீங்கன்னா by reducing the ratio of shunt capacitance to self capacitance. இத வந்து k ன்னு சொல்லலாம். Or reducing the k value or reducing ratio of shunt capacitance to self capacitance or increasing the cross arm. இது என்ன சொல்லுவாங்க by using the long cross arm அப்படினு சொல்லலாம். இது first method. Second method பாத்தீங்கன்னா by grading the insulator. Third method use of guard ring to protect static shielding. இது எப்படின்னு சொல்லலாம் using guard ring அப்படினு சொல்லலாம் or static shielding அப்படினு சொல்லலாம். So இது one by one பார்க்கலாம். First நம்ம பார்க்க போறது reducing the k value or we are going to use the longer cross arm. இதுக்கு நம்ம first நம்ம என்ன பண்ணனும்னா we are going to write the k value. k க்கு ஃபார்முலா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா shunt capacitance divided by self capacitance. இதான் k value சொல்லுவோம். Okay, shunt capacitance divided by self capacitance என்னன்னு சொல்லுவாங்கன்னா ratio of shunt capacitance அது k அப்படினு சொல்லுவோம். Just nothing but your value. இத தான் நம்ம reduce பண்ண போறோம். இத எப்படி reduce பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா by increase the cross arm. So இதுதான் நம்மளோட structure இல்லையா? So இது வந்து டவர். இந்த டவர்ல இருந்து நம்ம இங்க இன்சுலேட்டர்ஸ் யூஸ் பண்ணிருப்போம். இந்த டிஸ்டன்ஸ் தான் என்னன்னு சொல்வாங்கன்னா cross arm சொல்வாங்க. இந்த டிஸ்டன்ஸ் தான் என்னது cross arm. இந்த டிஸ்டன்ஸ் நான் இன்க்ரீஸ் பண்ண we can reduce the value of self capacitance. So self capacitance அதாவது shunt capacitance ஓட வேல்யூ வந்து ரெடியூஸ் பண்றோம். The shunt capacitance reduce ஆச்சு அப்படினா what about your k value? K value is also getting reduced. So அந்த டைப் தான் இது என்னன்னு சொல்வாங்கன்னா use of long cross arm அப்படினு சொல்வாங்க. பட் practically நம்ம பாக்கும்போது இந்த cross arm இருக்கு இல்லையா, இங்க வந்து நம்ம அந்த லெந்தை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண இங்க யூஸ் பண்ற அந்த வேல்யூ வந்து அந்த காம்பனன்ட் இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணிட்டே இருப்போம். இது வந்து கண்டிப்பா என்ன ஆகும்னா காஸ்ட் எஃபெக்டிவ் வந்து அதிகமா தான் ஆகும். ஸோ இந்த டிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணணுன்றதுக்காக we are going to increase the length. ஸோ இந்த லென்த்தை நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த யூஸ் பண்ற இந்த கண்டக்டர் இன்சுலேட்டரோட நம்ம என்ன பண்ணிருப்போம், இந்த கிராஸ் ஆர்ம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணுவோம். இதுவே நமக்கு காஸ்ட் வந்து அதிகமாகும். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் we have to maintain the value. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா k வேல்யூ கண்டிப்பாக என்னவா இருக்கணும்னா கிரேட்டர் தென் 0.1 இருக்கணும். 0.1 விட லெஸ்ஸராக வந்துடக்கூடாது. அந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணணும். இந்த ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ் வந்து நம்ம C1 சொல்லுவோம், இந்த செல்ஃப் கெப்பாசிட்டன்ஸ் C அப்படின்னு சொல்லுவோம். இந்த C1 வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும். இந்த ரெடியூஸ் பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு என்ன ஆகும்னா கேவோட வேல்யூ ரெடியூஸ் ஆகும். கேவோட வேல்யூ ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா எஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் கான்செப்ட். பட் ப்ராக்டிக்கலி இது வந்து ரொம்ப எக்கனாமிக்ன்றதுனால இந்த டைப்பை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அடுத்த டைப் பார்க்கலாம். அடுத்த டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை கிரேடிங் த இன்சுலேட்டர்ஸ். த கிரேடிங் ஆஃப் இன்சுலேட்டர்ஸில் இதுதான் நமக்கு கொடுத்துருக்குற அந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள். இந்த கிரேடிங் ஆஃப் இன்சுலேட்டரில் இது வந்து இதுதான் லைன் கண்டக்டர். ஓகே, ஸோ இது வந்து லைன் கண்டக்டர். இங்கே கனெக்ட் ஆகிருக்கிற கெப்பாசிட்டர் வந்து எப்படி இருக்குன்னா கிரேட்டர் வேல்யூவாக இருக்கணும். ஸோ அதை விட இந்த C3 லெஸ்ஸராக இருக்கணும், அதை விட இந்த C2 லெஸ்ஸராக இருக்கணும், அதை விட C1 லெஸ்ஸராக இருக்கணும். இதுதான் கண்டிஷன். ஸோ C4 should be greater when compared to C3, C2 should be greater when compared to C1. இந்த கண்டிஷனில் இது சாட்டிஸ்ஃபை ஆகணும். அதே போல் இந்த வோல்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு இல்லையா, அது எல்லாத்துலேயுமே ஈக்குவலாக இருக்கணும். அதனால தான் V1, V2, V3, V4 என்னென்னு எடுத்திருக்கேன், V', எடுத்திருக்கேன். இந்த வேல்யூ வந்து KC அப்படின்னு எடுத்திருக்கேன். ஃபார் உங்களுக்கு அந்த கம்பேரிசன் காமிக்கணுன்றதுனால கேசின்னு காமிக்கிறோம். ஸோ இதில் ஃப்ளோர கரண்ட் வந்து I4, இதில் ஃப்ளோர கரண்ட் I3, இதில் ஃப்ளோர கரண்ட் I2, இது I1. இதில் ஃப்ளோர கரண்ட் வந்து ஸ்மால் லெட்டர் I1, I2, ஸ்மால் லெட்டர் I3, ஸ்மால் லெட்டர் I4 அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ இந்த ஈக்குவேஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are going to take, அதாவது இதை டிசைன் பண்ணும்போது இந்த C4 எப்படி இருக்கணும்னா ஒவ்வொரு யூனிட்டுமே இது கிரேட்டராக இருக்கணும், அதை விட லெஸ்ஸராக இருக்கணும், அதை விட இது லெஸ்ஸராக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது கெப்பாசிட்டர் 4 டிஸ்க் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது டிஸ்க்கு 4, அதை விட இது சின்னதாக இருக்கணும், அதை விட இது சின்னதாக இருக்கணும், அதை விட இது சின்னதாக இருக்கணும். ஸோ இது C1, C2, C3, C4 அப்படின்னும் போது
இது வந்து டிசைன் பண்ணுறது ப்ராக்டிக்கலி இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஸோ ப்ராக்டிக்கலாக வரும்போது இந்த டிசைன் பண்ணுறது வந்து நாட் அட் ஆல் பாசிபிள். அதனால் இந்த மெத்தட் நம்ம போக மாட்டோம். பட் திஸ் இஸ் த ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணோம்னா we can improve the string efficiency. ஓகே, ஸோ இது எப்படி நம்ம எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have some derivation. ஸோ அந்த டெரிவேஷன் நம்ம கன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா we can get. ஓகே, ஸோ இது எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இங்கேயும் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா I'm going to write the I1 value. How to write I1? I equal to V dash into C. C வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? ஒமேகா C1. அப்போ I1 is equal to V dash ஒமேகா C1 எழுதலாமா? சிமிலர்லி I2 எப்படி எழுதலாம்? V dash, இங்கே இதுக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் என்னது? V dash. V dash into I2 is equal to V dash into ஒமேகா C2. இந்த கெப்பாசிட்டர் என்னென்னு எழுதும்? ஒமேகா C2 எழுதும். அதே போல் I3 I4 எப்படி எழுதலாம்? V dash ஒமேகா C3. I4 எப்படி எழுதலாம்? V dash ஒமேகா C4 எழுதலாம். இதில் எந்த டவுட்டும் இருக்காது. ஓகே, பட் ஸ்மால் லெட்டர் I1 எழுதலாம் பாருங்கள். இந்த ஸ்மால் லெட்டர் I1 எழுதும்போது how to write this I1? I1 is equal to ஸ்மால் லெட்டர் I1 போது இதுக்கு அக்ராஸ் இருக்கிற வோல்டேஜ் V dash தான். அப்போ இதை எப்படி எழுதலாம்? KC போது இது கெப்பாசிட்டர் இல்லையா? அப்போ இந்த ஷண்ட் கெப்பாசிட்டர் வரும்போது ஒமேகா C அப்படின்னு எழுதுவோம். ஸோ how to write? V dash ஒமேகா கேசின்னு எழுதலாமா? நெக்ஸ்ட் I2 எப்படி எழுதலாம் பாருங்கள். I2 இஸ் காம்பினேஷன் ஆஃப் I1. இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து வர கரண்ட்டு தான் இங்கே ஃப்ளோ ஆகுது. அப்போ இங்கே ரெண்டுத்துலேயும் இருக்கிற வோல்டேஜ் என்ன? V dash ப்ளஸ் V dash. அப்போ 2V dashன்னு வரும். அப்போ இதில் எப்படி எழுதலாம்? 2V dash இன்ட்டு ஒமேகா கேசின்னு எழுதலாமா? திஸ் இஸ் நத்திங் பட் யுவர் I2. சிமிலர்லி I3 வரும்போது 3 கரண்ட். இங்கே இருக்கிற வோல்டேஜ் வந்து V dash, செகண்ட் இருக்கிற V dash, தேர்ட் இருக்கிற V dash. அப்போ 3V dash வந்து இதில் நமக்கு வோல்டேஜ் வந்து ஃப்ளோ ஆகும். அப்போ ஹவு டு ரைட் திஸ்? I3 is equal to 3V dash into இந்த இது எப்படி எழுதலாம்? ஒமேகா கேசின்னு எழுதலாமா? ஒமேகா கேசி. அப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்ம வந்து கேபிட்டல் I1 ஸ்மால் லெட்டர் I1 கால்குலேட் பண்ணிட்டோம். பட் இதை வந்து நான் நேம் வந்து ஏபிசின்னு எடுக்கிறேன். இந்த நோடு வந்து ஏன்னு எடுக்கிறேன், இந்த நோடு பின்னு எடுக்கிறேன், இந்த நோடு வந்து சின்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஹவு டு ரைட் KCL at node A? KCLனா sum of the incoming currents are equal to sum of the outgoing currents. இப்போ இதில் sum of the incoming currentsனா I2 is the incoming current. outgoing அப்படின் போது I1 and small letter I1 ரெண்டுமே outgoing. அப்போ இந்த equation எப்படி எழுதலாம்? I2 is equal to I1 plus small letter I1. இப்போ தான் நம்ம இதை calculate பண்ணியிருக்கோம். What is I1 value? V dash into omega C1 plus இது I1 small letter I1 ஓட value V dash into omega KC. இப்போ இது ரெண்டுத்துல எது காமனாக எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா V dash omega காமனாக எடுத்தோம் அப்படின்னா ரிமைனிங் வேல்யூ C1 plus KC அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் யுவர் I2 வேல்யூ. ஸோ I2ஓட வேல்யூ இங்கே நம்ம ஏற்கனவே தெரியும், I2வும் நமக்கு தெரியும். I2வும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ வாட் இஸ் யுவர் I2? V dash omega C2. இந்த ஈக்குவேஷனில் இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா V dash omega C2 is equal to V dash omega C1 plus KC அப்படின்னு கிடைக்குமா? இப்போ இந்த ஈக்குவேஷனில் V dash omega கேன்சல் ஆகிடும். அப்போ C2ஓட வேல்யூ C1 plus KC அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இது ஒரு ஈக்குவேஷன் அடிச்சுக்கோங்க. அதே போல் going to write the another equation. ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன் மாதிரியே அடுத்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலான்னு பாருங்கள். at B apply KCL at B. KCL அதே போல் sum of the incoming currents are equal to sum of the outgoing currents. I3ன்றது incoming current, I2 plus small I2ன்றது outgoing currents. இதில் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். ஓகே, ஸோ I2 is equal to I1 plus I1 எழுதணும். அதே போல் இதில் வந்து I3 எப்படி எழுதலாம்? sum of the incoming currentsனா I3, outgoing currentsனா I2 and small letter I2. இதில் நமக்கு இந்த கேபிட்டல் I2 ஸ்மால் I2 வேல்யூ தெரியும். இதில் அப்படியே நீங்கள் எழுத வேண்டியதான், சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா வில் கெட் த ஆன்சர் as, ஸோ அது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் I3ஓட வேல்யூ நமக்கு தெரியும், V dash omega C3. திஸ் இஸ் I3. I2ஓட வேல்யூ V dash omega C2 ப்ளஸ் ஸ்மால் லெட்டர் I2 என்னென்னு எழுதணும்? 2V dash into omega KCன்னு எழுதணுமா? இப்போ இதில் வந்து V dash omega காமன் எடுத்தோம்னா C2 ப்ளஸ் 2KC அப்படின்னு கிடைக்கும். ஓகே,
ஸோ திஸ் இஸ் வி டேஷ் ஒமேகா C3. இதில் நமக்கு எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா வி டேஷ் ஒமேகா கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா C3 is equal to C2 plus 2 into Kc அப்படின்னு கிடைக்கும். This is C3 value. Similarly, if you calculate KCl at node C எழுதுனீங்க அப்படின்னா we can write I4 is equal to I3 plus small letter I3. இதிலே நமக்கு I4 எப்படி எழுதலாம்? I4 is equal to V dash omega C4, that is equal to I3 ஓட value V dash omega C3 plus small letter I3 எப்படி எழுதலாம்? 3V dash omega Kc. இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட்லேயே நம்ம எழுதிட்டோம். இந்த V dash omega C4ல காமனாக V dash omega எடுத்தோம் அப்படின்னா C3 plus 3Kc அப்படின்னு வரும். இதில் V dash and V dash cancel பண்ணோம்னா finally we can write the C4 value as C3 plus 3 into Kc அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதில் இந்த கன்க்ளூஷன் வச்சு நம்ம என்ன எழுதலைன்னா we already calculated C2 ஓட வேல்யூ என்ன வந்தது? C1 plus Kc. இது ஜென்ரல் ஃபார்மேட்டை நம்ம எழுதணும் அப்படின்னா how to write in general? இதை Cn plus 1ன்னு எடுத்துக்கலாமா? அப்போ Cn plus n into Kc. இப்போ இதில் வந்து இது என்னோட வேல்யூ 1ன்னா இங்கேயும் 1 இருக்குது, இங்கே 2ன்னா இங்கேயும் 2 இருக்குது, இங்கே 3ன்னா இங்கேயும் 3 இருக்குது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா 3 plus 1, இங்கே 2 plus 1 தான் 3, இங்கே 1 plus 1 வந்து 2. அப்போ ஜென்ரல் ஃபார்மேட் என்னென்னு எழுதலாம்? Cn plus 1 is equal to Cn plus n into Kc அப்படின்னு எழுதலாம். அப்போ இங்கே வந்து எத்தனை யூனிட் நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூனிட்டை வந்து நான் கால்குலேட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு Cn ப்ளஸ் வேணும்னா இதை வச்சு நான் கால்குலேட் பண்ணிக்கலாம். நோ நீட் டு கால்குலேட் Cn ப்ளஸ் 1. அப்போ Cn தெரிஞ்சதுனாவே போதும், அதுக்கு அடுத்து இருக்கிற யூனிட்டோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். பட் இதில் ப்ராக்டிக்கலாக என்ன பாசிபிலிட்டி இல்லைன்னு பார்த்தோம். அந்த டிசைன் பண்ணுறது, அந்த கெப்பாசிட்டர் ஒவ்வொரு ஈச் அண்ட் யூனிட் வந்து செப்பரேட் ரீசைஸ் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு பார்த்தோம். தேர்ட் மெத்தட் பார்க்கலாம். தேர்ட் மெத்தட் இஸ் யூஸ் ஆஃப் காட் ரிங் ஆர் ப்ரொவைட் தி ஸ்டாட்டிக் ஷீல்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நமக்கு இந்த இந்த கெப்பாசிட்டர் வந்து C1 C2 C3 அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இது எல்லாத்துலேயும் ஒரு காட் ரிங்கை வந்து கனெக்ட் பண்ணுறேன். இப்போ இங்கே பாருங்கள் இதில் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இந்த கெப்பாசிட்டருக்கும் இந்த கெப்பாசிட்டர்லேருந்து இந்த ஃபஸ்ட்டு லைனோட இருக்கிறதுல வந்து நம்ம காட் ரிங் அப்படின்னு சொல்லுவோம். இதில் இந்த லைன் இதை கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா, இதுதான் என்னன்னு சொல்லுவோம்? காட் ரிங். இதோட கனெக்ட் பண்ணும்போது இது ஒரு ஷண்ட் கெப்பாசிட்டராக ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் காட் ரிங். இதோட ஈக்குவலன்ட் சர்க்கியூட்டை நான் அங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இதில் பாருங்கள், இந்த காட் ரிங் தான் நான் வந்து ரிவர்ஸில் எழுதியிருக்கேன். இதுதான் காட் ரிங். இந்த க்ரீன் கலர் இருக்குது இல்லையா, இதுதான் காட் ரிங். இந்த கெப்பாசிட்டர் வந்து C1 C2 C3 இருக்கிறது வந்து ஷண்ட் கெப்பாசிட்டர். ஷண்ட் கெப்பாசிட்டர் வந்து Kc அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ இது வந்து ஷண்ட் கெப்பாசிட்டர். இது வந்து நார்மலாக இருக்கிற ஆக்சுவல் இன்சுலேட்டரோட வேல்யூ. ஸோ அந்த C வந்து அப்படியே எழுதியிருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து எல்லாமே சேம் கரண்ட் ஐ அப்படின்னு இருக்கு. கெப்பாசிட்டர் சேம் வேல்யூ. பட் இந்த கெப்பாசிட்டர் இருக்கு இல்லையா, ஷண்ட் கெப்பாசிட்டர், இதுலேருந்து வர கரண்ட் வந்து இந்த நோடை நோக்கி தான் வருது. ஓகே, ஸோ அதே போல் இது வெளியில் போகுது. ஓகேவா? அப்போ இந்த கரண்ட்டை வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்மால் லெட்டர் I1, ஸ்மால் லெட்டர் I2, ஸ்மால் லெட்டர் I3 டேஷ்னு எழுதலாம். இந்த கெப்பாசிட்டர் வந்து C1 C2 C3ன்னு எழுதுகிறேன். அதே போல் இதில் இருக்கிறது வந்து ஸ்மால் லெட்டர் I3 I2 I1ன்னு எழுதுகிறேன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு கரண்ட்டுமே சேம். I1 dash is equal to I1. அதே போல் இதில் இருக்கிற கரண்ட்டும் I2 dash is equal to I2. இதில் இருக்கிற கரண்ட்டும் I3 dash is equal to I3. ஸோ இந்த ஈக்குவேஷனில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறது இதுதான். ஓகே, ஸோ இந்த காட் ரிங் அப்படின்றது இந்த வேல்யூவை வந்து இது எல்லாமே எதோட கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஆரம்பித்து இதில் முடியுதா, அப்போ இது இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே இந்த லைனோட அந்த டவரோட அந்த கிரவுண்டோட கனெக்ட் ஆகிருக்கிறதுனால இதை நான் இந்த மாதிரி ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இதில் இருக்கிற எல்லா வோல்டேஜும் சேம், அதனால் V dash அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா going to write some of the conclusions. அது என்னென்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ அந்த கன்க்ளூஷன்ஸ் அது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் இதை சால்வ் பண்ண முடியும். இப்போ இதில் I1 அண்ட் I1 dash ரெண்டுமே என்னென்னு சொல்லுவோம்? சேம் கரண்ட்டு தான் ஃப்ளோ ஆகுது. இப்போ I1 dash is equal to I1. அதே போல் I2 dash is equal to I2. ரெண்டுமே சேம் கரண்ட்டு தான். இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு தான் இங்கேயும் ஃப்ளோ ஆகுது.
அதே போல் I3 dash is equal to I3. அதே போல் இங்கே எல்லா கரண்ட் வந்து கேபிட்டல் I கரண்ட் இருக்கு இல்லையா, அது எல்லாமே சேம். அப்போ I1 is equal to I2 is equal to I3 is equal to I4 is equal to I அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதனால தான் இது எல்லாமே I அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் கோயிங் டு டேக் திஸ் ஆஸ் A, இது B, இது C, இது D அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஐ எம் கோயிங் டு டேக் தி A வேல்யூ. ஸோ ஏல அப்ளை KCL அட் நோட் A அப்படின்னு எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. வாட் இஸ் த KCL? சம் ஆஃப் தி இன்கமிங் கரண்ட்ஸ் ஆர் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி அவுட் கோயிங் கரண்ட்ஸ். இதில் இன்கமிங் கரண்ட்ஸ் இதெல்லாம் இன்கமிங் கரண்ட்ஸ்ன்னு பாருங்கள். ஐன்றது இன்கமிங் கரண்ட்ஸ், அதே போல் I1 டேஷ்ன்றது இன்கமிங் கரண்ட்ஸ். அவுட் கோயிங் அப்படின்னும் போது கேபிட்டல் I அண்ட் ஸ்மால் லெட்டர் I1, இது வந்து அவுட் கோயிங் கரண்ட்ஸ். அப்போ இது அப்படியே எழுதலாமா? ஸோ ஹவு டு ரைட்? I plus I1 dash is equal to I plus I1 அப்படின்னு எழுதலாமா? அப்போ இதில் I and I கேன்சல் ஆகிடும். how to write this value? I1 dash is equal to I1 அப்படின்னு கிடைக்குமா? ஸோ what is your I1 dash? I1 dash எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so we can write this expression as this is I1 எப்படி எழுதலாம்? I equal to V dash into omega kc எழுதலாமா? V dash into omega kc. இதில் இந்த I1 dash எப்படி எழுதலாம் அப்படின்னு பாருங்கள். இந்த I1 dash எப்படி எழுதலாம் அப்படின்னா, this is the combination of 3V. so 3V dash into omega C1. 3V dash into omega C1. ஓகே, ஸோ இதுதான் இந்த வேல்யூ. இதில் வந்து V dash and omega கேன்சல் ஆகிடும். V dash omega கேன்சல் ஆகிடும். இப்போ how to write this KC equal to 3 into C1 எழுதலாம். So from this, how to write C1? C1 is equal to KC divided by 3 அப்படின்னு எழுதலாம். இது வந்து ஒரு ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த சிமிலர் வே how to write KCL at node B. node Bல பாருங்கள். at node B, what are the some of the incoming currents? I and I2 dash. இது ரெண்டு incoming currents. outgoing currents I and I2. ஓகே, அதை இங்கே எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து sum of the incoming currents are equal to sum of the outgoing current. KCL at node B. So I plus I2 is equal to I plus I2 dash. இல்லையா, அந்த I கேன்சல் ஆகிடும். I2 and I2 dash நமக்கு ஈக்குவலாக கிடைக்கும். ஸோ இப்போ சேம் திங் நம்ம எப்படி பார்த்தோம் அந்த ஈக்குவேஷனில், அதே மாதிரி தான் இங்கேயும் அப்ளை பண்ண போகிறோம். we already know the values. the V dash அப்படின்னு போது இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்னது? I2 எப்படி எழுதலான்னா, we already have this value is V dash into KC. பட் இதுக்கு வந்து 2V dash into KC அப்படின்னு கிடைக்கும். omega C. ஓகே, ஸோ this is nothing but omega C2 into 2V dash. I2 வேல்யூ that is V dash into KC அப்படின்னு கிடைக்கும். ஸோ according to this we can write 2V dash omega KC is equal to 2V dash omega C2. ஓகே, ஸோ இதில் வந்து இந்த ரெண்டு கரண்ட்டும் வந்து V dashன்றதுனால 2V dashன்னு வரும். இங்கே ஆல்ரெடி நமக்கு 2V dash இருக்குது. ஸோ ஆல்ரெடி இந்த ரெண்டு வேல்யூவும் சேர்ந்து தானே, அப்போ V dash plus V dash தானே இங்கே வரும். ஸோ அப்போ இதுலேயும் 2V dash இருக்கும், இதுலேயும் 2V dash இருக்கும். ஸோ we can write this expression. இதில் வந்து 2V dash omega இதில் கேன்சல் ஆயிடுச்சுன்னா KC is equal to omega C2ன்னு வரும். ஸோ ஃப்ரம் திஸ் we can write the expression same C2 ஓட வேல்யூ. C2 is equal to KC divided by C அப்படின்னு கிடைக்கும். C2 is equal to KC divided by omega. ஒமேகாவும் கேன்சல் ஆகிடும், சாரி. So omegas also will get cancelled. So how to write a C2? C2 is equal to omega KC அப்படின்னு எழுதலாம். Okay. So next வந்து I'm going to write another expression. அப்போ இன்னும் கிளியராக புரியும் உங்களுக்கு. Apply KCL at C. At node Cல எழுதணும்னா I plus I3 dash is equal to I3 and I. இப்போ இதில் I3 dash எழுதணும் அப்படின்னா இங்கே வோல்டேஜ் எவ்வளோ? V dash மட்டும் தான். V dash into omega C3. பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா I3 வந்து V dash plus V dash plus V dash என்னும் போது 3V dash into omega KC அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இப்போ according to this we can write
KCL at node B. சரி, node C. ஃபஸ்ட்டு வந்து node B பார்த்துட்டோம், node C. இப்போ இதில் வந்து I plus I3 equal to I plus I3 டேஷ்னு வரும். இப்போ இதில் வந்து I and I cancel ஆயிடுச்சுன்னா I3 is equal to I3 டேஷ்னு வருமா? What is I3? I3 அப்படின்னு வரும்போது 3 omega KC அப்படின்னு வரும். I3, this is nothing but I3, 3V dash omega KC. 3V dash omega KC, that is equal to I3 dash oda value என்னது? V dash into omega C3. V dash into omega C3. இப்போ இதில் V3 V dash omega cancel ஆயிடும். So 3 KC is equal to omega C3 கிடைக்கும். ஓகே, ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we can conclude the expression as Cx is equal to x into Kc divided by n minus x அப்படின்றது ஜென்ரல் ஃபார்மேட்டை நம்ம எழுதலாம். ஓகே, ஸோ இது வந்து C3 ஓட வேல்யூ, இது C2 ஓட வேல்யூ, C1 ஓட வேல்யூ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், this is C1. ஸோ அக்கார்டிங் டு திஸ் இந்த ஜென்ரல் ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் 3 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இந்த 3 இங்கே இருக்குது, x into Kc, அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 3 into Kc divided by n minus 1. என்னன்றது நம்பர் ஆஃப் கண்டக்டர்ஸ், இங்கே எத்தனை கண்டக்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம்னா 4 கண்டக்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அப்போ 4 minus 3 அப்படின்னு வரும்போது நமக்கு 1 தான் கிடைக்கும். ஸோ டிவைடட் பை 1, அதனால தான் C3யோட வேல்யூ 3 into Kcன்னு கிடச்சிருக்கு. சேம் திங் C2ன்னு எடுத்தோம் அப்படின்னா 2 into Kc divided by 4 minus 3. ஓகே, ஸோ அப்போ சாரி 4 minus 2, நம்பர் ஆஃப் கண்டக்டர்ஸ் வந்து 4, எக்ஸோட வேல்யூ 2. அப்போ என்ன வரும்? 2 Kc divided by 2 வரும். 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா வில் கெட் Kc is equal to C2 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ அக்கார்டிங் டு திஸ் what is the conclusion we have found? Cx is equal to x into Kc divided by n minus x. n-ன்றது number of insulators. இதில் நமக்கு வந்து ஒரு சில கம்பேரிசன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் ஆஃப் த இன்சுலேட்டர் நியர் டு தி லைன் இஸ் லெஸ் when compared to this God ring. அந்த God ringோட வித்தவுட் யூஸிங் ஆஃப் God rings இது வந்து லெஸராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் தி யூனிட் இஸ் சேம். ஒவ்வொரு இதுலேயும் வந்து வோல்டேஜ் ட்ராப் வந்து எப்படி இருக்கும்னா சேமாக இருக்கும். ஓகே, தீஸ் ஆர் தி வெரி அட்வான்டேஜஸ். அதனால தான் இந்த மெத்தட் நம்ம போகிறோம். ஓகே, ஸோ 3 மெத்தட்ஸ் வந்து நம்ம இதில் சொல்லியிருக்கோம். இந்த மெத்தட்ஸை வந்து நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா யூ வில் கெட் 13 மார்க். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரிப்பீட்டட் அண்ணா யூனிவர்சிட்டி ஃபஸ்ட். தேங்க்யூ.